சும்மா இல்ல, இங்க இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் கூட்டமா வரான்னா அவன் ஓட்ட போட மாட்டான். இது பைத்தியகாரத்தனமான வாதமா இல்ல? ஒரு நாள் லீவை போட்டு சொந்த காசுல இங்க இருந்து செலவு பண்ணி அங்க வந்து ஒரு நாள் அவ்வளவு கூட்டத்தால நான் தலைவனை பார்க்கணும்னு நினைக்கிறவன் 6 மணிக்கு எழுந்து போய் நின்று பூத்துல லைன்ல நின்று ஓட்டு போட மாட்டான். அங்க வந்து உனக்கு சூரியனுக்கா போட நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு ஓட்டு போடுறவன் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி அங்க போறான்? இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா, கூட்டம் ஓட்டா வருமா, இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான வாதம். இந்த கூட்டம் தான் ஓட்டா மாறும். இந்த கூட்டம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு. அவங்க அவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க, ரசிகர்கள்ன்றீங்க, இவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்றீங்க. இதுல வேற சிலர்லாம் மேடையில இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அணில் குஞ்சுகள்ட்டு. இந்த அணில் குஞ்சுகள்ன்ற வார்த்தையெல்லாம் வந்து ஒரு 3rd கிரேடு சோசியல் மீடியால உட்காந்து பேக்கடியில் எழுதக்கூடிய பேசுறதெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒருத்தர் மேடையில பேசுறதுனா அவர் எந்த ஒரு தரம் தாழ்ந்து போயிட்டாருன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படிதான் பதட்டத்துல இருக்காங்க. இது வந்து ஹைட்ரஜன் கேஸ் அடிச்ச ஒரு மிகப்பெரிய மாசான பலூன். திமுக என்ன நினைக்க தெரியுமா? இந்த பலூனை அமுக்கி பிடிச்சி யாருக்கும் தெரியாம மறைச்சிடலாம்னு நினைக்குது. அது வெடிச்சா என்ன தெரியல. ஹைட்ரஜன் கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியுமா உங்களுக்கு? அதோட தன்மை என்னன்னா லைட் கேஸ், இருக்கிறதுல லைட்டான கேஸ். அதனாலதான் அதை வந்து பலூன் அடிச்சு அது வானத்தை நோக்கி பறக்குது. அது என்ன வெடிச்சா தெரியுமா? ஹைட்ரஜன் கேஸ் எரியும் பொழுது அது எரியிற அந்த ஃபிளேமே தெரியாது கண்ணுக்கு. நீங்க எரியறீங்க, உங்க பக்கத்துல ஹைட்ரஜன் கேஸ் ஃபயர் ஆகுதுன்னா கேஸ் எரியறது தெரியாது, உங்க உடம்பு எரியறதோ இல்ல ட்ரெஸ் எரியறதோ தான் தெரியும். அந்த அளவுக்கு நாசகரமான ஒரு பிளாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் அது. அந்த பலூனை நீங்க கவட்டைக்குள்ள வச்சு மறைச்சிடலான்னு பாக்குறீங்க. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது உங்களையும் தூக்கிக்கிட்டு தான் மேல பறக்கும். பார்க்க தான் போறீங்க.